இந்த வீடியோல சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்க்கான சில எக்ஸசைஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், he dash go to the ஸ்கூல்னு கொடுத்துருக்காங்க எவ்ரிடே. இப்போ இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்றதுனால இப்போ he அப்படின்றது தேர்ட் பர்சன் சிங்குலர். அப்போ எப்பயுமே தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு ஆக்ஷன் வேர்ப் எஸ் சேர்த்து தான் வரும். அப்போ கோ அப்படின்றது என்னன்னு வரும்? கோஸ் அப்படின்னு வரும். he goes to school everyday. இது ரெகுலராக நடக்கிற ஒரு விஷயம். அதனால சிம்பிள் ப்ரெசன்ட்ல சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் ஒன், தே டேஷ் பிளே கிரிக்கெட் இன் த ஈவினிங். சிம்பிள் ப்ரெசன்ட், அவங்க டெய்லி விளையாடுறாங்கன்றத சொல்ல வராங்க. அப்போ சிம்பிள் ப்ரெசன்ட்ல கொடுத்துருக்காங்க. தே அப்படின்னும் போது எஸ் சேர்த்து எழுதக்கூடாது. வெறுமனே தே பிளே கிரிக்கெட் இன் த ஈவினிங். நெக்ஸ்ட், ஷீ டேஷ் சிங் வெரி வெல். அவன் நல்லா பாடுவாங்க, பாடுகிறாள். அப்ப ஷீ அப்படின்றது தேர்ட் பர்சன் சிங்குலர், எஸ் சேர்த்து தான் வரணும். ஸோ she sings very well. Next one, we eat rice daily. Dash அந்த இடத்துல என்ன வரணும்? eaten வரணும். he, she, it இது மூணு மட்டும்தான் எஸ் சேர்த்து வரும். நெக்ஸ்ட் ஒன், the sun dash rise in the east. இது வந்து ஒரு யூனிவர்சல் ட்ரூத். இது ஒரு உண்மையை தான் நம்ம சொல்றோம். சூரியன் கிழக்கே உதிக்குது. அப்போ அது என்ன பண்ணணும்? சன் அப்படின்றது ஒரு உயிரற்ற பொருள், இட் அப்படின்னு நம்ம சொல்றதுனால இங்க ஆக்ஷன் வேர்பு எப்படி வரணும்? எஸ் சேர்த்து வரணும். த சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது போல ஈஸியான எக்ஸாம்பிள்ஸோடைய நிறைய கிராமர் கற்றுக்கிறதுக்காக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.